சுழியத்தில் தொடங்கும் அனைத்து நிகழ்வுகளையும் தன் விடியத்தால் இந்த உலகுதோறும் வெளிப்படைய செய்யும் கவிஞர் முத்துக்குமார சுவாமி உலகநாதன் அவர்களை வாழ்த்துரைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான்காம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரி அதனுடைய முதல்வராக இருந்தவர்களுடைய தந்தை பேராசிரியர் அம்மா சிறப்பாக பேசுகிறாங்க. என்ன ஒரு நம்ம எப்பயுமே நம்முடைய பார்வையில் இருந்துதான் மற்றவர்களை பார்ப்பது என்பது மனிதனுடைய குணம். அவன் என்னைக்குலாம் ஒரு விலங்குக்கு பேர் வச்சிருப்பான், அழகிக்கு பேர் வச்சிருப்பான், எல்லாருக்கும் இவன் தான் பேர் வச்சுட்டு அதுதான் பேருங்கிறதுக்கான விடயத்துக்கு ஊர்ஜப்படுத்துவதே என்னுடைய வேலையாக இருக்கு. அவனுடைய பார்வையில் வந்து என்னைக்குமே எந்த விஷயத்தையுமே இதுவரைக்கும் சொன்னதாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விடயத்திற்கு மாற்றுத்திறனியம் என்பது ஒரு பணி, ஒரு ஓப்பனிங். அந்த விடயத்தை உருவாக்கியிருப்பவர் தமிழன் அவர்கள். இதில் அந்த ஓமை 38வது தலைப்பாக அவர்களை பற்றிய நம்முடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் ஒரு கோர்வையாக ஒரு 50-60 விடயத்தை படமொழிகளை சொல்லி நீ இப்படி பார்க்கிற, ஆனால் நீ இப்படி பார்க்கணும் என்று நமக்கு அறிவுரை உணர்த்தியவர். அது சொல்லுங்க, நமக்கு அறிவில்லை என்பதை அழகாக ஒரு ஊசி போல நெய்த வாழப்படுத்த நுழைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக குத்தி நமக்கு அதை இது பண்ணிட்டால் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இனிமேல் நாம் அவ்வாறாக செயல்பட வேண்டும். ஒரு வார்த்தை கூட அவர்களை மாற்றத்தினாலே என்ற வார்த்தை கூட சொல்றாரு. அவரும் மனிதர் தானே, நம்மளும் ஒருவர் தானே. அந்த பார்வையிலேயே நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த புத்தகத்தில் இன்று இந்த புத்தகம் முடிந்துவிட்டது. இன்றிலிருந்து வழி சிந்தனை அடுத்த 27ஆம் தேதி என்ன புத்தகத்தை வெளியிடுவது என்பதற்கான அந்த நிகழ்வுக்கு செல்வது. அவ்வளவுதான். சரி, அதை எப்ப முடிவு பண்ணணும்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். 2 நாள் தான் வாய்ஸ்ல அப்படியே கொடுப்பாரு. அவர் வேலை பார்ப்பதற்குன்னு ஒரு 5-6 ஆட்கள் இருக்காங்க. டக்குன்னு அவங்க அதை கோர்த்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது 9:30க்கு இந்த புத்தகம் வந்தது. 10 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம், நேரம் இங்கே வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த 27ஆம் தேதி 9:30க்கு ஒரு புத்தகம் வரும். நாங்கள் அடுத்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தயாராகிவிடுவோம். தந்தை அப்பா பத்து என்ற நூலை ஆரம்பித்து தொடர்ந்து நான் 27ஆம் தேதி ஒரு நூலை வெளியிடுவேன் என்று சொன்னால் அது இன்று வரை ஒரு புத்தகம் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கின்றார். இவருடைய விடயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு சுறுசுறுப்பான இவருடைய நட்பு கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. உங்களுக்கு என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.